ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிப் வித் சிவா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியான ப்ரைவேட்டான பீச் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எந்த பீப்புளும் அதிகமாக இருக்க மாட்டாங்க. பாண்டிச்சேரி டு கடலூர் போகிற வழியில் மணப்பட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பீச் தான் இது. இந்த பீச்சோட பேர் வந்து பெமேரா பீச்சுன்னு சொல்லிட்டு. பீச்சோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த நியூ இயருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம். நியூ இயரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். அப்படியே எல்லாரும் சுற்றி காட்டுறான்னு பாருங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி பாண்டி டு கடலூர் போகிற வழியில் தான் இந்த பீச் இருக்குது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த இடம் எங்கே இருக்குன்னா கன்னி கோயில்னு சொல்லுவாங்க. ரைட்டில் போனீங்கன்னா பாகூர் வரும், லெஃப்ட்டில் போனீங்கன்னா இந்த பெமேரா பீச் வரும். போகிற வழி இப்படி தான் இருக்கும். ரோடெலாம் சூப்பராக இருக்கும். இது ப்ரைவேட் பீச்சுன்னு சொன்னோன்னே என்ட்ரி ஏதாவது இருக்கான்னு கேட்பீங்க. என்ட்ரிலாம் எதுவுமே கிடையாது. பார்க்கிங் ஃபெசிலிட்டி நல்லா சூப்பராக இருக்குது. அதே போல் பார்க்கிங் சார்ஜஸும் எதுவும் கிடையாது. அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா கர்நாடகா, ஆந்திரா, கேரளா சைட்லேருந்து நிறைய பேர் வந்து அந்த ஈடன் பீச்சுக்கு வராங்க. அங்கே வரவங்க இங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இடம் உங்களுக்கு ப்ரைவேட்டாக இருக்கும் கொஞ்சம். இந்த பீச்சில் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதாக இருந்தாலும் வெளியிலேருந்து தான் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். இங்கே எதுவுமே அவைலபிலிட்டி உங்களுக்கு ஷாப்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கினா கூட நீங்கள் ஓனாக வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இங்கே எதுவும் ஷாப்ஸ்லாம் அவைலபிள் கிடையாது. இந்த பீச் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னா, கண்டிப்பாக ஃபேமிலிஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும். சில பேர் வந்து கூட்டமே இல்லாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு நினைப்பாங்க பீச்சில், அவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ரோடு வசதி ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் காரில் வந்தாலும் இல்லைனா தனியாக ப்ரைவேட்டாக பஸ்ஸில் வந்தாலும் உங்களுக்கு அங்கே பீச்சோட என்ட்ரன்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ரோடு போகுது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பீச்சோட என்ட்ரன்ஸுக்கு நம்ம வந்துட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நீங்கள் பின்னாடி இருந்து லெஃப்ட்டில் கூட உங்களுக்கு நிறைய இடத்துல பார்க்கிங் விடலாம். நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் கூட்டமே இருக்குது. இது ஒரு சண்டே மார்னிங் போல் இருந்தது, ஒரு 11-12 மணி போல் இருந்தது. சண்டேஸ்லேயே இவ்வளோ பேர் தான் வராங்க. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த பீச்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே ஈடன் பீச் இருக்குது. அந்த பீச்சும் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம். அந்த ஈடன் பீச் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ரூபி பீச்சும் இருக்குது. ரூபி பீச்சில் அந்த அளவுக்கு கூட்டமே இருக்காது. இதே போல் தான் இருக்கும். அங்கேயும் நீங்கள் ப்ரைவேட்டாக ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த நியூ இயரை. மெயினாக அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் வருவாங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குட்டீஸ்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.